இனிய காலை வணக்கம் நண்பர்களே. நேற்று இரவு விதவிதமான கனவுகள். எனக்கு என்ன கனவுகள் தெரியுமா? முதல்ல என்னுடைய வாழ்வியலை நான் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளாக நான் என் வீட்டோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறா போல் என்னுடைய மைத்துனனுக்கு சொந்தமான ஒரு வீட்டில் என் மாமனார் மாமியார் கூட மனைவியோடு சேர்ந்திருக்கேன். இது என்னுடைய 7 ஆண்டு வாழ்வியல். மெயின்டெனன்ஸ் பணம் மட்டும் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு 8,000 ரூபா 9,000 ரூபா தொட்டு பணம் கூட கொடுத்துருந்தேன். இப்போ மெயின்டெனன்ஸ் மட்டும் கொடுக்குறேன். சரி, நேற்று இரவு தூக்கம் வராததுக்கு காரணம் என்னென்னா, ஏதோ ஒரு உடம்பு முழுக்க அருவருப்பு தன்மை. அதாவது ஒரு ஆம்பளைங்கிறவன் ஒரு வீட்டில் போய் பொண்ணு எடுக்கிறவன் தனியாக அந்த மனைவியோட கெத்தாக வாழ்ந்துக்கிட்டு ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை அந்த வீட்டுக்கு மருமகன் போல ஒரு விருந்தாளியை போல போய் வாழ்வது தான் சிறந்த வாழ்வியல் என்பது என் தனிப்பட்ட கருத்து. ஏதோ என்னுடைய நேரம் காலம் சூழ்நிலை 7 ஆண்டுகளாக இப்படி இருக்க வச்சிருச்சு. ஒரு சந்தோஷமான மனத்தோடு தினசரி பெட்டில் படுக்க முடியல. ஏன்னா இது ஏன் வீடு, நான் உழைச்சி சம்பாரித்து வாடகை கொடுத்துட்ருக்கேன், தனியாக இருக்கேன், என்னோட கண்ட்ரோலில் இருக்கேன் என் வீடுன்ட்டு பெருமைப்பட்டு கொள்ள முடியல. ஆயிரம் இருந்தாலும் என்னவோ அடுத்தவங்க நமக்கு போட்ட பிச்சைன்ற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி படுக்கையில் படுக்கிறப்பலாம். இது சமீப காலமாகவே என்னை வாட்டுது. இருந்தாலும் நேற்று இரவு விதவிதமான கனவுகளின் மூலம் சொப்பனங்களின் மூலம் திடீரென்று ஏதோ நார்சிங்காராமையும் கிளம்பு அப்படின்னும் போது பெட்டியை தூக்கிட்டு நடு ரோட்டில் ஒரு பிச்சைக்காரனை போல சுட்கேஸை வச்சுக்கிட்டு நிற்பதை போலவும் சொப்பனங்கள். அதில் என்ன அருவருப்பு என்னென்னா, சமீப காலமாக ஒரு அண்ணன் கூட நான் சுத்தமாகவே பேசுறதில்லை. இந்த அருவரு திருமணத்தில் நடந்த ஒரு அருவருப்பான நிகழ்வில் அவருடைய மனைவி குடும்பம்லாம் என்னை பார்த்து சிரிப்பதை போல ஏழனமாக பார்ப்பதை போலலாம் அந்த கனவுல எனக்கு டார்ச்சர் தாங்க முடியல. நேற்று நைட்டு 3 மணிக்கு எந்திரிக்கிறேன், ஒரு மாதிரியாக இருக்குது. மேலே இருந்து 3வது மாடியிலேருந்து குதிச்சு இப்படி ஒரு வாழ்வியல் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சூசைடு பண்ணிக்கலாமான்லாம் எண்ணம். என் மனைவி பக்கத்து தூக்கிட்டுருக்காங்க. ஆனால் எனக்கு மனசு இப்படி தான் ஓடுது. இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறத நோக்கம் என்னை விட்டுக்க என்னை வாழ்ந்து முடிச்சு 61 வயசாகுது. ஆண் பிள்ளை ஆனாலும் ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளைன்னு சொல்வதைப் போல உங்கள் உழைப்பு, உங்களுடைய வீடு, அது தனி குடிசையாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் வாழ்ந்து கெத்தாக வாழ்ந்து சாகணும். சக நண்பர்களே.